பாருங்கள், நம்ம இதை அப்படியே ஜாயின் பண்ணி எடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்காக நீங்கள் ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வாங்க வேண்டாம். இப்படி ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுவே நீங்கள் ஸ்டென்சில்ஸ் ஆட்டு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடியதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம எப்படி ட்ரேசிங் போடலாம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். நம்ம இதை வந்து இனி ஒரு A4 ஷீட்டில் வரைஞ்செடுக்கலாம். வரைஞ்செடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வரையும் போது சென்டர்லேருந்து தான் வரைய ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக நம்ம அதை அப்படியே வச்சு வரைஞ்செடுத்தா போதும். இதுபோல் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் எந்த அளவில் உள்ள ப்ளவுஸ் நமக்கு கிடைச்சாலுமே அதுக்கு நம்ம ஒர்க் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் இதுபோல் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை நம்ம இப்படியே ஃபுல்லும் வரைஞ்செடுக்கலாம். ஒரு லைன் வரைஞ்சி முடிச்ச பிறகு மேல் பக்கத்தில் நம்ம 2 டிசைனோட சென்டரில் வச்சு வரையணும். பாருங்கள், கேப்பு கீழே நம்ம விட்டுட்டு அதில் வரைஞ்செடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம நெக்குக்கு வந்து எந்த அளவில் இந்த டிசைன் வந்து எடுத்து கட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.